நாட்டின் சில பகுதிகளில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ விஞ்ஞான பீடம் தவிர்ந்த ஏனைய அனைத்து பீடங்களினதும் கல்வி நடவடிக்கைகள் 2 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தினால் பல்கலைக்கழகத்தின் பீடங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக கிழக்கு பல்கலைக்கழக பதில் பதிவாளர் பகீரதன் தெரிவித்தார். வவுனியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். வவுனியா வடக்கு கனகராயன் குளத்தைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் வவுனியா மாவட்ட உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டார். இடம்பெயர்ந்தவர்கள் கனகராயன் குளம் வடக்கு பொதுநோக்கு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்திலும் நள்ளிரவு முதல் பெய்து வரும் மழையால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மாவட்டத்தில் காணப்படும் சில குளங்கள் வான்பாய்வதாகவும் ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். வெள்ளம் காரணமாக இதுவரை பண்டரவன்னி பகுதியைச் சேர்ந்த 35 குடும்பங்களும் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த 3 குடும்பங்களும் இடம்பெயர்ந்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார். இடம்பெயர்ந்தவர்கள் பண்டாரவன்னி பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். மழை குறைவடைந்துள்ள நிலையில் பேராறு பெருக்கெடுத்துள்ளதால் வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. கொழும்பு மாவட்டத்திலும் இன்று மாலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. பெய்து வரும் தொடர் மழையால் நீர் தேங்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்துள்ளது.